இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பாருங்கள், கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் சோதனைக்காரன் சோதிக்கு 3 நிலைகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ நாம் எல்லாரும் இந்த சோதனை வழியாக நாம் கடந்து நாம் போக வேண்டும். அதனாலே தான் நான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நான் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாட்டால் பிழையான வழியில் நாம் சத்துரு நம்மை நடத்தி கொண்டு போவான். அப்போ இயேசுவை சோதிக்கும் போது இந்த 3 நிலைகளினால் பாருங்கள், இயேசுவை அவன் சோதித்தான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். முதலாவது கடந்த முறை நாங்கள் பாருங்கள், எனக்கு இருக்கிற தேவையின் அடிப்படையிலே பிழையான தீர்மானங்களை எடுக்க அவன் தூண்டுவான். அதான் நாங்கள் பார்த்தோம். லோத்தின் குடும்பத்திலே நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். லோத் எடுத்த அந்த தீர்மானம், ஆரம்பத்திலே அந்த தீர்மானம் எல்லாம் நல்லதாக தான் பார்ப்போம். கண்ணாலை பார்க்கிறதும் காதாலை கேட்கிறதும் குறித்து வைத்து நான் தீர்மானம் எடுக்கும்போது அது காலப்போக்கிலே அது நம்ம குடும்ப வாழ்க்கையை, குடும்பத்தை பாதிக்கும், நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். அதனால் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆவியினால் நிறைந்து நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் அந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அப்போ லோத்து பாருங்கள், அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதை, பிழையான தீர்மானத்தினால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதை நாம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ரெண்டாவது சோதனைக்காரன் சோதிக்கும் அடுத்த நிலை. ரெண்டாவது நிலை என்ன என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலய துப்பறிக்கை மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லி இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பிசாசு சோதிக்கும் ரெண்டாவது நிலை என்னென்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அல்லது ஊழிய பாதையிலே கர்த்தருடைய வார்த்தை மீற தூண்டுவான். அதான் அடுத்த நிலை. முதல் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவையின் அடிப்படையிலே பிழையான தீர்மானங்கள் எடுக்க நம்மை தூண்டுவான். ரெண்டாவது சோதனை நிலை என்னென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அல்லது ஊழிய பாதையிலே கர்த்தருடைய வார்த்தையை மீற தூண்டுவான். அப்போ இங்கே பாருங்கள், அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், பாருங்கள், அதான் திரும்பவும் அதே சொல்ல, நீர் தேவனுடைய குமாரனையாக இருந்தால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதற்கு நம்மை தூண்டுவான். அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ பிசாசும் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தையை நான் பிழையான முறையிலே கையாள்வதற்கும், பிழையான முறையிலே அந்த வார்த்தையை நான் பார்த்தீங்கன்னா கையாண்டு அதை மீறுவதற்கு பிசாசனை தூண்டுவான். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், அப்போதான் அது உங்களுக்கு விளங்கும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ, அதை கர்த்தருடைய வார்த்தையை மீற தூண்டினானோ, அதே போலத்தான் இப்பையும் பாருங்கள், இந்த காரியங்கள் இப்போ பல இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை பிழையான முறையிலே கையாள்வதற்கும், பிழையான முறையிலே அதை போதிப்பதற்கும் இன்றைக்கு சத்துரு பாருங்கள் இன்றைக்கு பல பேரை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு பல ஊழியக்காரர்கள் இப்படியான காரியத்திலே விழுந்து போய் இருக்கிறார்கள். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் என்றால், பாருங்கள், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, பிசாசு என்ன செய்வான் என்றால், நாம் எப்படி இருக்கணுமா கற்புள்ள கன்னிகையாக. அப்போ அது என்ன அர்த்தம் என்றால், கற்புள்ள கன்னிகை என்ற என்ன அர்த்தம் என்றால், கரை திரை பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள ஒரு மனிதனாக நாம் காணப்பட வேண்டும், சபையாக காணப்பட வேண்டும். இதுதான் கற்புள்ள கன்னிகை.
என்றால் மணவாளன் பார்த்தீங்கன்னா நம் கன்னிகை என்று பார்த்தீங்க கற்பை நாம் பாதுகாக்க வேண்டும். அதான் கரை திரை பிழையற்ற பரிசுத்த மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதை எப்படி வாழலாம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருந்தால்தான் நான் கற்புள்ள கன்னிகையாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியும். அப்போ மணவாளன் வரும்போது நான் அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும். அப்போ பிசாசு என்ன செய்வான்? என்னுடைய கற்பை பாருங்க, அதை கெடுக்கிறதுக்கு தான் என்ன செய்வான்? பிழையான உபதேசத்தை கொண்டு வருவான். அப்போ பிழையான வசனத்தை நான் கேட்கும்போது, பிழையான உபதேசத்தை கேட்கும்போது கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தையை நான் விட்டுட்டு பிழையான வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ தொடங்கி விடுவேன். அப்போ அதில் என்ன பார்க்குறோம் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே கரை திரை பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமை உள்ள ஒரு மனிதனாக நான் மாற முடியாது. அப்போ என்னுடைய கற்பு பாதிக்கப்படும். அதனால்தான் பிசாசு என்ன செய்வான்? அதான் அங்கே சொல்லப்படுகிறது 3ஆம் வசனத்திலே, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அப்போ அவன் தந்திரவாதி, பிசாசு, அவன் அத்தான் வஞ்சிப்பான். அப்போ அங்கே நான் இயேசுவுக்கு என்ன சொல்லுகிறான்? நீ தாழ குதியும், தாழ குதிந்தா தூதர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, பிழையான உபதேசத்தை கொடுக்கிறான் செய்யும் என்று சொல்லி. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். பாருங்க, அப்போ இப்படி தான் இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறான்? பிழையான வார்த்தைகளை நாம் கையாள்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தை பிழையாக நாம் போதிக்கிறதுக்கும் பிழையான விதத்தில் அந்த வார்த்தையை நாம் கேட்பதற்கும் பாருங்க இப்படி பிசாசு நடத்துகிறான். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, சங்கீதம் 119 101, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, பிசாசு என்ன செய்வான் என்றால் என்னுடைய பிழையான வழியிலே என்னை நடத்துவதற்கு, பாருங்க, பிழையான காரியத்தை செய்வதற்கு என்ன செய்வானாம்? பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? பாருங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைப்படி நான் வாழாதபடிக்கு அந்த வார்த்தையை மீறுவதற்கேற்ற விதமாகத்தான் பிசாசு நம்மை வஞ்சிப்பான், நம்மை தூண்டி விடுவான். அதான் வேதம் சொல்லுகிறது இங்கே, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்து நடக்க வேண்டும். அதாவது அதை கை கொண்டு நான் வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறாதபடிக்கு நான் வாழ வேண்டும். அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோக்கஸாக இருக்க வேண்டும். அப்போ பிசாசு என்ன செய்வான்? கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதற்கு அவன் தூண்டுவான். ஏவாள் எப்படி வஞ்சித்தான் என்று பாருங்க. அதே போல தான் அவன் பிசாசு ஏவாளை வஞ்சிக்கும் போது பாருங்க, ஏவாள் அதை குறித்து சிந்திக்கவில்லை. அவன் சொல்லும் போது அந்த பழத்தை பார்க்கும் போது அதை இச்சிக்கத்தக்க பழமாக இருந்தது, விரும்பப்படத்தக்க விதமாக இருந்தது, புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது. அப்போ அதை என்ன பறித்து சாப்பிட்டால். அப்போ பிசாசு அப்படி தான் நம்மை தூண்டுவான். பல காரியத்தை நமக்கு சொல்லுவான், இது முக்கியம் அது முக்கியம் என்று சொல்லி பிழையான வழியிலே நம்ம நடத்துவான். அதனால தான் நாம் என்ன செய்வோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் காத்து நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை நான் விளக்குவேன். என்ற கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு எச்சரிக்கும், எது சரி எது பிழை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு சொல்லி தரும். பிசாசு பாருங்க, தந்திரமாக அந்த வார்த்தைகளை, பிழையான வார்த்தைகளை கொண்டு வந்தால் நான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிந்து வைத்திருக்கிறபடியால் நான் இதெல்லாவற்றிலும் தப்பி நான் கடந்து போக முடியும். மற்ற இங்கே நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். அதான் முக்கியம். அப்போ வசனம் எனக்கு தெரிஞ்சால்தான் இது தப்புண்டு எனக்கு தெரியும். அப்படி தெரியாட்டால் நான் நோமலாக செய்கிற மாதிரி நான் காரியங்களை செய்வேன். அதான் நான் கவனமாக இருக்க வேண்டும். சத்துரு நம்மை வஞ்சிக்காதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாரு, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்போ தான் நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க எல்லா காரியத்தையும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அநீரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அநீரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக
விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, பிசாசு என்ன செய்வான் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பிழையான முறையிலே நாம் கையாளுவதற்கு நம்மை நடத்துவான். அதான் நாங்கள் பார்க்குற வஞ்சிக்கிறதன் மூலமாக நம்மை தூண்டி விடுவான். பாருங்க, இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறேன்டா, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. அப்போ கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அதை வீணாக்காதீங்க. கர்த்தருடைய கிருபையை அது வீணாக்காதீங்கன்னு சொல்லி இங்கே நாங்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ அது என்னென்று பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் பாருங்க, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கிருபையை நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கும்போது, பிள்ளைகள் நல்லா படிக்கும்போது நாம் என்ன சொல்லணும், கர்த்தருடைய கிருபையினாலே என்னுடைய பிள்ளை நல்லா படிக்கிறான். அப்போ உலகத்திலே நாங்கள் ஒரு வீடு வாங்கும் போது அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் போது, நாம் விரும்புகிற காரியங்கள் வரும்போது நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், கர்த்தருடைய கிருபையாலே எனக்கு இதெல்லாம் கிடைத்தது என்று சொல்லுகிறோம். ஸோ நான் தப்பாக சொல்லவில்லை, நீங்கள் பிள்ளையாக விளங்கி கொள்ளாதீங்க. உண்மைதான், கர்த்தருடைய கிருபை தான் நாம் வாழ்கிறது, நாம் அசைகிறது எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். அவரால் தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த கேள்வி என்னென்றால், இந்த உலக வாழ்க்கையிலே செழிப்பாக நான் வாழ்வதற்கும் ஆசீர்வாதமாக நான் வாழ்வதற்கும் என் பிள்ளைகள் நல்லா படிப்பதற்கும் எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைப்பதற்கும் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கும் அதற்காக மாத்திரம்தானா கர்த்தருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதுக்காக மாத்திரம்தானா? அப்போ வேறு எதுக்கு கிருபை இல்லையா? அப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால், கர்த்தருடைய கிருபை வீணாக நாங்கள் என்ன செய்கிறோம், செலவழிக்கிறோம் சொல்லப்படுகிற தேவனுடைய கிருபை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு வீணாக்காதீங்க கர்த்தருடைய கிருபையை. அப்போ அந்த கிருபை வீணாக்காதீங்கன்னு சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ உலக காரியத்திலே நாம் நன்மையான காரியங்களை பெறும்போது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறோம். உண்மைதான், கர்த்தருடைய கிருபை தான். ஆனால் அதுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய கிருபை எனக்கு தந்திருக்கிறது. அதுக்காக மாத்திரமா? அடுத்த வருஷம் சொல்லுகிற பாருங்க, அநீரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அநீரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அப்போ கர்த்தருடைய கிருபை எனக்கு எது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் பாருங்க, அநீரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்போ பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்கிற இந்த காலம் அநீரக காலம். ஏண்டா இப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இரட்சணை நாள் உதவி செய்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ நம்முடைய கர்த்தருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே கட்டுகள் இருக்கிறது. பாருங்கள், பாவத்தினாலே நடத்தப்படுகிறோம், பல இச்சைகளினாலே இழுப்புண்டு நாம் போகிறோம். அப்போ இதிலெல்லாம் நாங்கள் தப்ப வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய கிருபையை நாங்கள் பிடிக்க வேண்டும். இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருடைய கிருபை பிடிக்கிறதை விட்டுட்டு நாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்காக, நாம் மனம் திரும்புவதற்காகத்தான் கர்த்தருடைய கிருபை எனக்கு தந்திருக்கிறார். உலக ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் கர்த்தர் கிருபையாக தந்தான் உலக காரியங்களை ஆசீர்வாதங்கள் எல்லாம். ஆனால் அதுக்கு மாத்திரம் கிருபை கொடுக்கப்படவில்லை. நான் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பல் இருக்க வேண்டும். அதற்குத்தான் கர்த்தருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னோட இப்போ தான் பார்த்தீங்கன்னா அநீரக காலம். அப்போ இந்த அநீரக காலத்தில் தான் அவர் எனக்கு செவி கொடுப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரட்சணிய நாள், உனக்கு உதவி செய்தேன். அப்போ இதை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, இதை நாம் தவற விடக்கூடாது. அப்போ நாம் மனம் திரும்ப வேண்டிய இடங்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டும், விட்டுவிட வேண்டிய காரியங்களிலே விட்டுவிட வேண்டும். அப்போ இதற்காகத்தான் கர்த்தருடைய கிருபையை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, இதற்காக விசேஷமாக நாம் கர்த்தருடைய கிருபையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா ரோமரில் எழுதியிருக்கு அருமையான வார்த்தை, அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், பாருங்கள், எவனுமே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். அப்போ கர்த்தருடைய சித்தம் வர வேண்டும். அவருடைய கிருபை என் மேலே கடந்து வருவதற்கு முதல் அவர் சித்தம் கொள்ள வேண்டும். அப்போ நான் உலக காரியத்துக்காக கர்த்தருடைய கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி கொண்டு இருந்து மனம் தராமல் போனால், மனம் திரும்புவது கேட்ட கர்த்தருடைய கிருபை நான் இழந்து விடுவேன். அப்போ அதுதான் முக்கியம். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்குற எதற்கென்றால் மனம் திரும்ப வேண்டாம். இப்போ தான் அநீரக காலம், இப்போ தான் இரட்சணிய நாள். அப்போ அநீரக காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் செவி கொடுப்பார்.
இரட்சணை நாளிலே நமக்கு உதவி செய்வார். அப்போ நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ அதற்காகத்தான் கர்த்தருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் கர்த்தருடைய கிருபையை வீணாக்காதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பிசாசு என்ன செய்வான் என்றால் உலக ஆசீர்வாதங்களை பார்க்க வைத்து கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க வைப்பான். மனம் திரும்பாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யாதபடிக்கு. அப்போ நான் கர்த்தருடைய கிருபையை நான் பிடித்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு கர்த்தருடைய கிருபையை நான் பிடித்து கொள்ள வேண்டும். அத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 66 18-20 உள்ள வசனங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த அக்கிரம காரியங்களை, அக்கிரம சிந்தை உள்ள காரியங்களை அகற்றி விடுகிறார். அதை கேட்ட கிரியை அவர் செய்கிறார், மனம் திரும்புகிறார். அதான் அவர் சொல்லுகிறார் தைரியமாக, என் இருதயம் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ அவரை அடுத்த வருஷம் சொல்ல, மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ அதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால், அந்த சங்கீதன காரணத்திலே அக்கிரம சிந்தை இல்லை என்ற அந்த சிந்தை இல்லாதபடிக்கு அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர், இந்த அக்கிரம சிந்தை என்னை விட்டு எடுத்து விடும். ஆண்டவர், இந்த பாவ கட்டிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். ஆண்டவர், இச்சையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். ஆண்டவர், உம்முடைய கிருபைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், என்மேல் கிருபையாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணவும் போகும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதான் பார்க்குறோம். அநேக காலத்திலே உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளே நான் உனக்கு உதவி செய்தேன். அப்போ ஆண்டவர் இப்போ தான் நமக்கு உதவி செய்வார். அப்போ நாம் இந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபை பிடித்து கொண்டு, ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும், என் மேலே கிருபை ஆயிரும். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். ஆண்டவரை, நான் விழுந்து விழுந்து எழும்பாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே என்னை தூக்கியடும். அப்போ அப்படி நாம் ஜெபிக்கும் போது அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை ரட்சிப்பார், தூக்கி எடுப்பார், இந்த காரியத்தின் விடுதலை தருவார். அதான் சங்கீதக்காரன் தைரியமாக சொல்லுகிறான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லி அவர் தைரியமாக சொல்லுகிறார். பாருங்க, அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பிசாசு என்ன செய்வான்? ரெண்டாவது அவன் சோதிக்கிற நிலை என்னென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே கர்த்தருடைய வார்த்தையை மீற தூண்டுவான். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நாம் பரிசுத்த ஆவி நிறைவு நமக்கு முக்கியம். ஸோ மூன்றாவது நாங்கள் பார்ப்போம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஸோ மூன்றாவது காரியம் பாருங்க, பிசாசு எப்படி நம்மை சோதிப்பான் என்றால், உலக மேன்மையும் அதன் முக்கியத்துவத்தையும் காட்டி அவனை பணிந்து கொள்ள தூண்டுவான். அதான் நீங்கள் பார்க்குறோம். இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியம். பிசாசு எப்படி பாருங்கள் செயல்படுகிறான் என்று முதலாவது பார்த்தோம். அவன் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவையின் அடிப்படையில் வைத்து பிழையான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு நம்மை தூண்டுவான் என்று பார்த்தோம். ரெண்டாவது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே கர்த்தருடைய வார்த்தையை மீற தூண்டுவான் என்று பார்த்தோம். இப்போ மூன்றாவது பார்த்தீங்கன்னா உலக மேன்மையும் அதன் முக்கியத்துவத்தையும் காட்டி அவனை பணிந்து கொள்வதற்கு தூண்டுவான். அவனை பணிந்து கொள்ள அதான் நாங்கள் இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த சோதனையிலே அநேகர் விழுந்து போயிருக்கிறார்கள். உலக மேன்மை பாருங்கள், ஊழியத்தில் ஒரு மேன்மை, தங்களுக்கு ஒரு பேர் உண்டாக்குவது, ஊழியத்தை தங்களுக்கு ஒரு பேர் உண்டாக்குவது, தங்களுக்கு ஒரு ஜன கூட்டத்தை சேர்ப்பது, தாங்கள் தான் மையமாக இருப்பது. பாருங்கள், உலக மகிழ்க்கு பின்னால் போய் பாருங்கள் அவனை வணங்க அவன் தூண்டுகிறான். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை
உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ அவன் என்ன செய்வான் என்றால், நமக்கு இந்த ஆசையை கொடுத்தா அந்த உலக மேன்மையை, அதை முக்கியத்துவத்தை காட்டி, படிப்பை காட்டி, பணத்தை காட்டி, அது எவ்வளோ முக்கியம் நமக்கு என்று சொல்லி அதை காட்டி நம்மை பிழையான திசையிலே நம்மை திருப்பி, அப்போ நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காதபடிக்கு, அந்த நீதி கிரீடத்தை நாம் பெறாதபடிக்கு, நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்காதபடிக்கு நாம் என்ன செய்கிறான்னா உலக மகிமையை காட்டி, உலக ஆசீர்வாதங்களை காட்டி, அதோட முக்கியத்துவம் என்னென்று சொல்லி நமக்கு காண்பித்து அதை நம்மை தேட வைப்பான். அப்போ நமக்கு அதை பார்க்கும்போது பாருங்கள், பிசாசு இதெல்லாம் நமக்கு காட்டும் போது நமக்கு ஒரு விருப்பம் வரும். எனக்கும் நல்ல ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டும், நானும் நல்ல ஒரு பணக்காரனாய் வர வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, நான் நல்லா என்ஜாய் பண்ண வேண்டும், 2-3 வீடு நான் வாங்க வேண்டும், நல்ல கார் நான் வாங்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா நான் படிக்க வைக்க வேண்டும், எனக்கு நல்லா என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், எதுவும் நான் கஷ்டப்படக்கூடாது. அப்போ அதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு ஆசை வரும். மற்றவர்களை பார்க்க வைப்பான், மற்றவங்களுடைய பணத்தை பார்க்க வைப்பான், அவங்களுடைய பொருட்களை பார்க்க வைப்பான், அவங்க வாங்கின வீடை பார்க்க வைப்பான். இப்படி பல காரியங்களை காட்டுவான் சத்துரு. நமக்கு காட்டி நமக்கு ஒரு ஆசையை உண்டாக்குவான், நமக்கு ஒரு இச்சையை உண்டாக்குவான். அத்தங்க சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யவான் ஆக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் பாருங்கள், அதால் என்ன விபரீதம் வருகிறது என்றால், அதை பிசாசு காட்ட மாட்டான். அந்த ஆசையை காட்டிட்டு அப்படியே விட்டுருவான். அதுக்கு பின்னாலே ஓடுன்னு சொல்லி அதான் தன்னை வணங்க வைக்கிறது. அப்போ உலகத்துக்கு பின்னால் நாங்கள் போனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், சத்துருவை நாம் வணங்குகிறோம், பிசாசை நாம் வணங்குகிறோம் என்றால் அதான் உலக மகிமையை அவன் காட்டுகிறான். அதான் நான் பாருங்கள், இயேசுக்கு சொல்லுகிறான், பார்த்தீங்கன்னா, நீ சாஷ்டாகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்கள், உலக எல்லா காரியத்தையும் நான் உமக்கு தருவேன். அப்போ நீர் ஒன்றே செய்ய வேண்டும், சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு உலக காரியத்துக்கு பின்னால் நாம் போய், பணத்துக்கு பின்னால் போய், படிப்புக்கு பின்னால் போய், உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போய், உலக மேன்மைக்கு பின்னால் போய், நமக்கு தெரியாமலே நாம் பிசாசை நாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவனை நாம் வணங்கிக் கொள்கிறோம். அப்போ நாம் எதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம், எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம், எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்றால் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்போ ஆராதனைக்குரியவர் யார் என்றால் அவர் ஒருவர் தான். அவருக்கு முன்பாகத்தான் நாம் சாஷ்டாங்கமாய் விழ வேண்டும். அவர்தான் ஆராதனைக்குரியவர், அவரைத்தான் நாம் வந்து பணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன செய்வான் என்றால், உலக ஆசையை காட்டி, அந்த உலக காரியத்தை, அது முக்கியத்தை காட்டி, அந்த காரியத்தை பின்னாலே நம்மை போக வைத்து, பாருங்கள், நமக்கு தெரியாமலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் அவனை பணிந்து கொள்கிறோம். அது மாத்திரம் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவனை பணிந்து கொள்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த உலக காரியங்களுக்கு பின்னால் போய், அதன் படிப்பு, பணம், பெயர், புகழ், சிற்றின்பம், இந்த காரியங்களுக்கு பின்னால் போய் எத்தனை பேர் நாம் அவனை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள்? எத்தனை பேர்? அப்போ நாம் கவனமாக இருக்கவன். நம்ம பிசாசு பார்த்தீங்கன்னா இதை காட்டுவான், உலக காரியங்களை காட்டுவான், பணத்தை காட்டுவான், எல்லாத்தையும் காட்டுவான். ஆனால் அதால் வருகிற விபரீதத்தை அவன் நமக்கு மறைத்து விடுவான். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு பண ஆசை வரும்போது, ஐஸ்வர்யவனாக நான் மாற வேண்டும் என்று அந்த ஆசை வரும்போது பாருங்கள் என்ன நடக்குமாம்? சோதனை முதலாவது வரும். அப்படிப்பட்டவர்கள் பலவிதமான சோதனைகளினாலே விழுவார்கள், சோதனையின் வழியாலே போவார்கள். கண்ணி அடுத்தது பாருங்கள், இந்த கண்ணியை பார்த்தீங்களா? அந்த கண்ணியிலே மாட்டுப்பட்டால் நம்முடைய பலத்தாலே நாம் வெளியில் வர முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா மனுஷரை கேட்டிலும், அப்போ மனுஷராலே பாதிப்பு உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்கள், பலவிதமான பிரச்சனை அவர்களுக்கு வருகிறது. பாருங்கள், பணத்துக்கு பின்னால் போகிறவர்களுக்கு, உலகத்துக்கு பின்னால் போகிறவர்களுக்கு, உலக ஆசைகளை தேடி நாடி போகிறவர்களுக்கு பலவிதமான விபரீதங்களினாலே தாக்கப்படுகிறார்கள், அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பிசாசுடைய நோக்கம், நம்மை அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு போவது, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்கு தடை செய்து அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு போவது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது.
அப்போ நாம் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள். அப்போ இந்த சோதனையை நாம் கடந்து போக வேண்டும். அப்போ இது என்னுடைய சொந்த பலத்தாலே இதெல்லாம் நாம் தாண்டி போக முடியாது. இந்த 3 நிலைகளை என்னுடைய சொந்த பலத்தாலே நான் தாண்டி போக முடியாது. அதனால தான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எனக்கு முக்கியம். அதான் நாங்கள் பார்க்குறோம். ஏன் ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் நான் அவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி அதான் இதுக்கு தான் காரணம். என்ற பிசாசு நம்மை சோதிப்பான். இந்த 3 நிலையினாலே நாம் சோதிப்பான். அதனால தான் அவரோடு நான் சஞ்சரிக்க வேண்டும். இதெல்லாம் நான் தப்பி போக வேண்டும். அப்போ இதை நான் தப்பி போகாட்டால் நான் இதில் மாட்டுப்பட்டு விடுவேன். அப்போ இதால் என்ன நடக்கும்ண்டா, உலக ரீதியாக நான் ஆசீர்வாதம் வச்சிருக்கலாம், எனக்கு பணம் இருக்கலாம், எனக்கு நல்ல வசதி இருக்கலாம், ஆனால் நித்திய ஜீவனை நான் இழந்து விடுவேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் வேதனையோடு இருக்கும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அதில் எழுதியிருக்கிறது, வேதனையோடு அந்த ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, குடும்பத்திலே ஓயாத சண்டை இருக்கும். பாருங்கள், குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் இருக்கும். பாருங்கள், மனைவி ஒரு பக்கம் இருப்பா, பிள்ளைகள் ஒரு பக்கம் திக்காக இருப்பார்கள். ஒரு மனம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது, சண்டையை பிடித்து கொண்டு இருப்பார்கள். பாருங்கள், மன அலைச்சல்கள் இருக்கும். இதெல்லாம் இதுதான் காரணம். பிசாசு இதெல்லாம் காட்டுவான் நமக்கு. ஆனால் அதால் வருகிற விபரீதத்தை மறைத்து விடுவான். அதான் இதில் விபரீதம், வேதனையோடு இருக்கும் அந்த ஆசீர்வாதம். அப்போ அதை நமக்கு வேதனையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அதைங்க நான் பார்க்குறோம். இவ்வளோ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நாம் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு முக்கியம். அப்போ தான் 24 மணித்தியாலும் நாம் அவரோடு நடந்தால்தான் இந்த காரியத்தை நாம் தப்ப முடியும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ 4வது நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏன் ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும். முதலாவது நாங்கள் பார்த்தோம், ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு. 2வது யோர்தானை விட்டு நான் திரும்புவதற்கு, அதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக. 3வது ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு. 4வது நாங்கள் பார்ப்போம், யூதா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவது எதுக்கு முக்கியம் என்றால், 4வது வரும் காலத்தை குறித்து தேவ எச்சரிப்பு நான் பெற. அதான் எச்சரிப்பு பெற வேண்டும். மற்ற இங்கே யூதாவிலே நாங்கள் பார்க்கிறோம். அதான் மிக முக்கியம். அப்போ நோவா பார்த்தீங்கன்னா தேவனால் எச்சரிக்கப்பட்டாருன்னு நாங்கள் பார்க்கிறோம். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் தற்காலத்திலே வரும் காலத்தை குறித்து தேவனால் எச்சரிக்கப்பட்டு பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு பேழை உண்டு பண்ணினான். அப்போ நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு ஆரம்பிக்கப்பட்டது தான், அது ரட்சிப்பு பூரணம் அடைய வேண்டும், அது காக்கப்பட வேண்டும். அதனால தான் நாம் நம்முடைய வாழ்க்கை பயபக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு முக்கியம். அப்போ அந்த நிறைந்து இருக்கும்போது தான் வரும் காலத்தை குறித்து நான் தேவ எச்சரிப்பு பெற்று என்னுடைய வாழ்க்கை ஒரு பயபக்தி உள்ளவனாக நான் வாழ முடியும். அப்போ என் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு ஏற்ற கிரியைகளை நான் செய்ய முடியும். யூதாவிலே நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு எச்சரிப்பு பெறுகிறார். அந்த காரியத்தை அவர் சீக்கிரமாக சொல்லுகிறார். இந்த காரியத்தை பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ வரப்போகிற காரியங்களை எனக்கு அறிவித்தால்தான் நான் எச்சரிப்பை பெற்று என் குடும்பத்தை நான் ரட்சிக்க முடியும், என் குடும்பத்தை நான் பாதுகாக்க முடியும். அதனால தான் பரிசுத்த ஆவி நிறைவு நமக்கு முக்கியம். பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அப்போ 24 மணித்தியாலங்கள் நான் பரிசுத்த ஆவியோடு நான் சஞ்சரித்தால்தான் இந்த உலகத்தை நோக்கி வருகிற ஆபத்துகளுக்கும் பிசாசினாலே வருகிற இந்த சோதனைகளுக்கும் நான் தப்பி என்னுடைய குடும்பத்தை நான் ரட்சிக்க முடியும், என் குடும்பத்தை நான் பாதுகாக்க முடியும். அப்போ பாருங்கள், பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அப்போ எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். அப்போ நானும் நீங்களும் 24
மணித்தியாலம் கர்த்தர் தமக்கு தருகிறார். அதை நான் வீணாக்காதபடிக்கு, உலக காரியங்களுக்கு பின்னால் நான் போகாதபடிக்கு, நான் 24 மணித்தியாலங்களும் ஆவியானோடு இணைந்து அவரோடு நான் சஞ்சரித்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தால்தான் பல காரியத்தை நான் தப்ப முடியும். உலகத்தை நோக்கி வருகிற ஆபத்துகளுக்கும் பிசாசனாலே வருகிற அந்த சோதனைகளுக்கும் நான் தப்பி நான் குடும்பத்தை ரட்சிக்க முடியும். அப்போ வருங்காலத்தை குறித்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவார். அப்போ எல்லா காரியத்தையும் நாங்கள் பார்க்கும்போது பாருங்க, ஆவியானுடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். அப்போ இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஆவினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். 24 மணித்தியாலும் ஆவியானவரை நீர் என்னை நடத்த வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாம்சம் என்னை நடத்தக்கூடாது ஆண்டவரே, நீர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் போராடி இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஜெபிக்கத்தான் ஆவியானவர் முழுவதுமாக நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் அவர் ஆளுகை செய்து, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்து அவர் கேட்டபடி நம்மை நடத்துவார். ஆகவே இந்த காரியத்தை கவனமாய், இந்த காரியத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. இதற்காக ஜெபம் பண்ணுங்க. இனி காலம் செல்லாது, அவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் வரும்போது கொண்டு வருவார். அப்போ அவருக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சமாதானமாக அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஆக இப்பே நாம் ஆயத்தப்படுத்துவோம், நாம் விழிப்புணர்வுகளாக இருப்போம், நாம் உணர்த்துவிக்கப்பட்டு நாம் மனம் திரும்புவோம். இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கு இரட்சணிய நாள். அப்போ ஆண்டவன் இந்த அனுகிரக காலத்தில் நமக்கு செவி கொடுத்து இரட்சணி நாளிலே நமக்கு உதவி செய்வார். மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு புது செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.